ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, சுபா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சிஸ்டர். வெளிச்சத்தை காணாமலாய் இருக்கின்றோம், எடுத்து வாருங்க சிஸ்டர். ஆமென், ஆமென். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். இரக்கம் தகப்பனே சுவாமி, நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். நேற்று மன்று மாறாதவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. இந்த நேரத்திலும் எங்களோடு இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கூடாக நீங்க பேச வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே சுவாமி, எங்களை மறைத்து நீங்க வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வானொலியை கேட்கின்ற உறவுகளையும் ஆண்டவரே சுவாமி உங்களை திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. என்னென்ன வேதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் உங்களை ஆறுதலின் கரம் அவர்களோடு இருக்கிறதுக்கா எங்களுக்கு சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை கூடாக நீங்கள் இடைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் சேர்த்து கொள்வார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்று கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நன்றி தாப்பனே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே நன்றியப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி, இந்த வார்த்தைகளுக்கு கூடாக எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வானலை கேட்கின்ற உறவுகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே சுவாமி, நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் கிரிய செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் கூட நாங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே நாங்கள் சகையுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆவியானவர் தந்த இந்த நேரத்துக்கு நன்றி சொல்லி நாங்கள் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளவும் ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாங்கள் சகையுடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நாங்கள் சகையுடைய வாழ்க்கையை 2 கட்டங்களாக நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது நாங்கள் பார்ப்போமே, ஆனால் சகையுடைய ஆரம்ப கால வாழ்க்கை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் சகையுடைய வாழ்க்கை எப்படியாக மாறியது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு அப்படியாக சகையு எப்படியாக வந்தார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கும்படியாய் ஆண்டவர் தந்த இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி நாங்கள் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு என்று எடுத்துக்கொள்வோம். ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சகையுவை நாங்கள் பார்ப்போமே, ஆனால்
இந்த சகையு எப்படிப்பட்டவர், அவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை எப்படியாக இருந்தது என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம். ஆனால் அதாவது அந்த ஆரம்ப கட்ட வாழ்க்கையானது சகையோ ஒரு பாவ காரியத்தை செய்கின்ற ஒரு மனிதனாக அவர் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அவருடைய தொழிலானது வரி வசூலிக்கின்ற ஒரு வேலையாக இருந்தது. அப்படியாக அவர் வரி வசூலிக்கின்ற பொழுது அந்த இடத்திலே அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஏழைகளிடத்திலே அநியாயமாக பணத்தை அறவிடுகிற ஒரு மனிதனாக அவர் அந்த இடத்திலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட சகையு அப்படியாக வரி வசூலிக்கிற ஒரு மனிதனாக அவர் செய்த ஒரு காரியங்கள் ஒரு பாவ காரியங்களாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலே அங்கு அவர் அந்த கடமை அந்த இடத்திலே அவர் செய்யும் பொழுது அந்த உள்ளத்திலே அங்கு ஒரு கேள்வி ஏற்படுகிறதை நாங்கள் மறக்க முடியாது. அதாவது அந்த இடத்திலே சகையுடைய உள்ளத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருப்பாரோ என்று சொல்லி ஒரு கேள்வி அந்த இடத்திலே அவருக்கு ஏற்படுகிறது. அதாவது அந்த கேள்வியானது அவரை ஆண்டவராய் பார்க்க வேண்டும், அவருடைய அன்பை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு வாஞ்சை அவருடைய உள்ளத்திலே அந்த இடத்திலே எழும்புகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக சகையு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு எரிகோவுக்கு போகின்றார். அந்த இடத்திலே அங்கு சகையு என்னென்று சொன்னால் அந்த இடத்திலே ஒரு காட்டத்தின் மரத்திலே அங்கு ஆண்டவரை பார்க்கும்படியாக அங்கு சகையு ஏறி நிற்கின்றார். ஏனென்றால் சகையு மிகவும் குள்ளனாயிருந்தான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படியாக ஏறி நிற்கின்ற அந்த பொழுது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வழியாய் போகும் பொழுது அவர் அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்து அங்கு சகைவை அழைக்கின்றார். அதாவது சகைவை இறங்கி வா என்று சொல்லி அவர் அழைத்து அந்த இடத்திலே சகைவை பார்த்து இவனும் ஆபிரகாமுடைய குமாரன் தானே என்று சொன்னது மாத்திரமல்ல, அன்று சகைவை பார்த்து இன்று இந்த வீட்டாருக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகைவை பார்த்து சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த இடத்திலே சகையு அந்த இடத்திலே தான் செய்த பாவ காரியங்கள், தான் செய்தவற்றை எல்லாம் அந்த இடத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கு ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே அவர் சொல்லுகின்றார், நான் யார் யாரிடத்தில் எல்லாம் அநியாயமாக நான் வாங்கினேனோ நான் வாங்கினவற்றை எல்லாம் 100 நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு ஆண்டவரோடு ஒரு ஒப்புரவாகிறதை நாங்கள் அந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே சகையு தான் செய்த எல்லாவற்றையும் ஒன்று கூட மறைக்காமல் அந்த இடத்திலே ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அந்த இடத்திலே அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு காரியத்தையும் கூட அங்கு சகையுவை பார்த்து சொல்லுகின்றார், இன்று நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படியாக அங்கு சொன்ன பொழுது அங்கு என்ன நடக்கின்றது என்று சொன்னால், அங்கு ஒரு ஜனக்கூட்டம் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த ஜனக்கூட்டம் அந்த இடத்திலே சகையுவை பார்த்து அந்த இடத்திலே அவர்கள் எல்லோரும் பரியாசம் பண்ணுகிறவர்களாய் அந்த இடத்திலே அங்கு பேசிக் கொள்ளுகிறார்கள். இவன் பாவி ஆயிட்டே, இவனுடைய வீட்டில் இவர் தங்க போகிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சகையுவை சந்தித்த மாத்திரத்திலே அங்கு என்ன நடக்கின்றது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகையுடைய பாவ வாழ்க்கையை குறித்து அந்த இடத்திலே பேசவில்லை. அந்த இடத்திலே சகையு செய்த தவறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டவில்லை. சகை இப்படியாக அநியாயமாக வாங்கினார், அப்படியாக அநியாயமாக வாங்கினார் என்று கூட அந்த இடத்திலே சொல்லவில்லை. அந்த இடத்திலே அங்கு அவர் சொன்னது ஒரு காரியம், இவனும் ஆபிரகாமுடைய குமாரன் தானே என்று அந்த இடத்திலே சொன்னது மாத்திரமல்ல, இன்று இந்த வீட்டாருக்கு ரட்சிப்பு வந்தது என்று அந்த இடத்திலே சகையுவை பார்த்து சொல்லுகின்றார். அந்த இடத்திலே மாத்திரமல்ல, நான் இன்று உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல தன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வீட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்க விரும்புகின்றார். எங்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ண விரும்புகின்றார். எங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு உகந்த பாத்திரமாக எங்களை அவர் பயன்படுத்த விரும்புகின்றார். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை பயன்படுத்தும் பொழுது அங்கு அநேகர் சில வேளைகளிலே ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். அநேக மனிதர்களை சத்துருவானவன் எங்களுக்கு விரோதமாய் பேசும்படியாக எழுப்புவான். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் போக வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாச ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்றார். நாங்கள் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாங்கள் வாசிக்கின்றோம். அப்படியாக அப்போஸ்தலராகிய பவுல் அநேக கஷ்டங்களை தன்னுடைய ஊழிய பாதையிலே சந்தித்தார். அநேக நெருக்கங்கள் இடுக்கங்கள் அவருக்கு உண்டானது. புற ஜாதியாராலே அங்கு அடிக்கப்பட்டார், அங்கு சிறையிலே அடைக்கப்பட்டார்.
கப்பல் சேதம் உருவானது. அந்த இடத்திலே அப்படியாக எத்தனையோ நாட்கள் உணவில்லாமல் எப்படியாக அந்த குளிரிலே எல்லாம் கஷ்டப்பட்டார் என்று எங்களுக்கு தெரியும். அப்படியான அந்த சூழ்நிலையிலையும் கூட அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு அங்க பின்வாங்கவில்லை. அந்த இடத்திலே அங்கு அவர் சிறையில இருந்த பொழுது கூட அங்கு ஒரு நிருபத்தை, அநேக நிருபங்களை அநேக சபைகளுக்கு எழுதி அநேக புத்திமதிகளை சொன்னார். அப்படியாக அவர் எழுதுகின்ற பொழுது இந்த பிலிப்பியர்களை நாங்க வாசிக்கின்றோம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அங்க என்ன சொல்லுகின்றார்? கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லி அதிலே அவர் எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக சகையுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டங்கள், போராட்டங்கள், அவமான பெயர்கள் அவனுக்கு வந்தது. அந்த இடத்திலே அநியாயமாக வரி வசூலித்த ஒரு மனிதன் தான் அவர். ஆனால் பாவ காரியங்களை செய்திருந்தாலும் கூட அங்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற அந்த தாகம் அவருடைய உள்ளத்திலே ஆண்டவரை பார்க்கும்படியாக செய்தது. அந்த தாகம் தான் அவரை அந்த காட்டத்தி மரத்திலே ஏற்றியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகையுடைய உள்ளத்தை பார்த்தார். அங்கு சகையுடைய வாஞ்சையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டு கொண்டார். அதனாலே தான் அவர் அந்த இடத்திலே அண்ணாந்து பார்த்து அந்த மரத்தை பார்த்து அந்த இடத்திலே சகையுவே இறங்கி வா என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் அழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தடைகள், கஷ்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் ஆண்டவரை காண வேண்டும், ஆண்டவரை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சையும் தாகமும் எங்களுக்குள்ளே இருக்குமே, ஆனால் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை உணர முடியும். எங்களை சுற்றிலும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் உணர முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். அதோடு கூட நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த 3ஆம் அதிகாரத்திலே, இதோ வாசல் அண்டையிலே நின்று அங்கு எங்களுக்கு கதவை தட்டி கொண்டிருக்கின்றாராம். ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த கதவை திறந்தால் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் எங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணும்படியாக அவர் வாஞ்சிக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள ஆசைப்படுறீங்க? எத்தனை உங்களுடைய வீடுகளிலே எங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டு வாசலிலே நின்று அவர் கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். இன்று இந்த இரவிலே இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்க எத்தனை பேர் அவருக்கு நீங்க கதவு திறக்க வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய உள்ளத்திலே அவரை நீங்க ஏற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் சகையுவை போல உங்களுக்கும் அந்த வாஞ்சை இருக்கின்றதா? நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரோ என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்திலும் அப்படி ஒரு கேள்வி இருக்கின்றதா? அப்படியானால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் மெய்யாகவே கூப்பிடும் பொழுது, எப்படியாக சகையு அந்த இடத்திலே ஆண்டவரை தேடினது போல நீங்களும் தேடும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரை காண முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை மனம் திருப்பவே இந்த உலகுக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகுக்கு வந்தார். அவர் வந்ததன் நோக்கம் நீங்களும் நானும் பாவ வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு நாங்கள் ரட்சிப்பை பெற்று நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு தான் அவர் இந்த உலகுக்கு வந்தார் என்பதை நீங்களும் நானும் மறந்து விட முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாகத்தான் நானும் என்னுடைய வாழ்க்கையிலே 1986ஆம் ஆண்டு தினகரனங்களுக்கூடாக நான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். அன்று அவர் எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கவில்லையே, ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவரை அறியாமல் இன்றைக்கு நான் எங்கேயோ தூர போயிருப்பேன். ஆனாலும் கூட ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அப்படியான அந்த ஒரு சூழ்நிலையிலும், அந்த நெருக்கங்கள் நிறைந்த அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார். அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் தெரிந்து கொள்ள அவர் வாஞ்சிக்கின்றார். இன்றைக்கு அவர் அந்த தன்னுடைய கரங்களை அதாவது நீட்டி உங்களை வரவேற்க அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக 86ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத சம்பவம் என்னவென்று சொன்னால், அந்த பாடல் கூடத்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். தினகரனங்களுடைய அந்த பாடல்கள் கூடாக அந்த ஆழமான வரிகள், கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்பணி போல் காப்பார் என்ற அந்த வரிதான் ஆண்டவராகிய இயேசுவிடம் என்னை கொண்டு வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியான இருந்த அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அந்த இடத்திலே தனக்கு உகந்த பாத்திரமாக அந்த நிமிஷம் என்னை மாற்றினார். அப்படி மாற்றி ஆண்டவர் இன்று வரையும் என்னை பயன்படுத்தி வருகின்றார். அதே போலதான் உங்களையும் அவர் பயன்படுத்த வாஞ்சிக்கின்றார். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வது மாத்திரமல்ல, அங்கு ஆண்டவருடைய அன்பையும் நீங்கள் ருசிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவரை நோக்கி இந்த கடைசி நாட்களிலே
நீங்கள் இருந்த இடத்திலே நீங்கள் அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிட்டாலே போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கின்றார். உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வாஞ்சிக்கின்றார். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இரட்டிப்பான நன்மைகளை அவர் உங்களுக்கு தர காத்திருக்கின்றார். இப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக நாங்கள் அவர் மாற வேண்டும். அப்படியாக நீங்களும் நானும் மாறுவதோடு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் நித்திய ராஜ்யத்திலே நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அதோடு கூட எங்களுடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய தோளின் மீது சுமந்து அவர் எங்களுக்காகவே அவர் பாடுகளை அனுபவித்து அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய அவமானங்கள், எங்களுடைய நிந்தைகள், எங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இன்றும் கூட எங்களை அழைக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எங்களை அழைக்கின்றார். எத்தனை பேர் இன்றைக்கு அந்த இளைப்பாறுதலுக்காக வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருடைய இளைப்பாறுதல் வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ? அப்படியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீர்களே ஆனால் நாங்கள் இப்பொழுது ஒரு மனத்தின் ஆவியோடு நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நன்றி தகப்பனே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி. இந்த வேலைக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்த அந்த அழைப்புக்கு ஏசப்பா செவி கொடுக்கிற உறவுகள் எழும்ப வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த கடைசி காலத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வருகையில எந்த ஒரு மக்களும் கைவிடப்பட்டு போகாத படிக்கும், எந்த ஒரு தேசமோ எந்த ஒரு தேச தலைவர்களோ கைவிடப்பட்டு போகாத படிக்கும் ஆண்டவரே சுவாமி. எல்லோரும் உங்களுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் மாற ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா, நீங்கள் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று தகப்பனே. அப்படியாக நீங்கள் எங்களோட துணையாளராய் இருக்கிறதுக்காக எங்களுக்கு சோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி. பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தருகிறார் என்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. இயேசுராஜா நாமமில்லாமல் ரட்சிப்பும் இல்லை, நம்ம இயேசுராஜா நாமமில்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும்.
நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். நன்றி தகப்பனே சுவாமி. இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய ரட்சிப்புக்காக நாங்க வருகிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் எந்தெந்த தேசத்திலே இருக்கிறார்களோ சுவாமி, அந்த தேசங்களும் ஒரு விடுதலை காண வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களிலே சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. தேசங்களிலே பஞ்சம், பசி, தொற்று நோய்கள் வந்து விடாதபடிக்கு ஆண்டவரே சுவாமி, இயற்கையின் அழிவுகள் வந்து விடாதபடிக்கும் கர்த்தாவே சுவாமி நாங்க வேண்டி நிற்கிறோம் எங்கள் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளுக்காக வருகிறோம் சுவாமி. போஷாக் இல்லாமல் ஆண்டவரே சுவாமி தவிக்கின்ற வயோதிபர்களுக்காய் ஆண்டவரே, குழந்தைகளுக்காய் வருகிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, வறுமைக்கு கீழே இருக்கிற குடும்பங்களுக்காய் நாங்க வருகிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே வறுமை நாவிகள் இல்லாமைகள் நீங்கி போகும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல ஏசப்பா, கடன் தொல்லைகளிலே இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு விடுதலைக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படித்தும் வேலை இல்லாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் வருகிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, ஒரு வேலையை கட்டளையிட வேணுமா எங்களை கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. உங்களுடைய கரம் கூட இருக்கும்படியா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. வியாதி படுக்கையில இருக்கிறவர்களுக்காக நாங்க வருகிறோம் ஆண்டவரே சுவாமி. அந்த வியாதி படுக்கையை மாற்றி போடும்படியா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த வியாதியின் நிமித்தம் ஆண்டவரே சுவாமி அப்பா, வேதனை அனுபவிக்கிற மக்களை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே சுவாமி, டாக்டர்ஸால கைவிடப்பட்டவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, பரம வைத்தியராக இருந்த ஏசப்பா, நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவரே சுவாமி, அந்த இடத்திலே பரிகாரியாய் கர்த்தராய் இருந்து ஏசப்பா அந்த வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி போட நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே ஏசப்பா, நர்சிங் ஹோமில இருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன்மாரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல அவர்களை பராமரிக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த இடத்திலும் ஆண்டவரே, பிரயாணமாக போகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வரப்போகின்ற இந்த வின்டர் நாட்களிலும் கர்த்தாவே சுவாமி, எந்த விதமான சுவையினங்களோ பலவீனங்களோ மக்களுக்கு அணுகி விடாதபடிக்கு ஆண்டவரே சுவாமி பாதுகாத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வெளி மாகாணங்களுக்கு படிக்க சென்றிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வெளிநாடுகளுக்கு படிக்க சென்றிருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. அந்த பிள்ளைகளோடு இடைப்படும்படியாய் ஆண்டவரே சுவாமி, அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே சுவாமி, அந்த படிப்பிலே கவனம் செலுத்தத்தக்கதான ஞானத்துக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்திலும் கர்த்தாவே, கனடா தேசத்தில உள்ள ஒவ்வொரு திருச்சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த திருச்சபைகள் எல்லாவற்றிலும் ஒரு எழுப்புதலுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, எல்லா சபைகளும் ஒரு மனத்தின் ஆவியோடு கர்த்தாவே சுவாமி திறப்பின் வாசலிலே இந்த தேசத்துக்காக நிக்கிறவர்களாய் நீங்கள் மாற்ற வேணுமா எங்களை கரத்திலே படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த தேசத்திலே ஏசப்பா ராஜாக்கள் அதிகாரிகளுக்காக வருகிறோம் தகப்பனே சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய ஞானத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோக ஞானம் அவர்களுக்குள்ள வரும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, சர்ஜரிக்கு போகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அந்த சர்ஜரியை செய்கின்ற டாக்டர்ஸை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அவர்களுக்குள்ளே தேவ ஞானத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. அவர்கள் பாவிக்கின்ற ஒவ்வொரு கருவிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கருவிகள் ஒவ்வொன்றிலும் அப்பா உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறதுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த சங்கமம் வானொலி ஊழியத்துக்காக நாங்க வருகிறோம் தகப்பனே சுவாமி. இந்த ஊழியத்திலும் ஆண்டவரே பெரிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவரே சுவாமி. அப்பா, இந்த வானொலி ஊழியத்திலும் கர்த்தாவே சுவாமி பங்கு பெறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவற்றை நீங்கள் இன்றைக்கே கொடுக்க போறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி.
மகனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பேர குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பேர குழந்தைகளை பாடசாலையில பாதுகாக்கும்படியா எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த குழந்தைகளுக்கு வேண்டிய ஞானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோருக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளா இயேசப்பா வளர்ந்து வர நீங்க உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கத்தாவே சுவாமி, அந்த வேலையிடத்து ஊழியங்களை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலையிடத்து ஊழியங்களை நீங்க பொறுப்பேற்று அபிஷேகித்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, சகோதரி சுபாலங்கோவுக்காக வருகிறோம் அப்பா. இந்த நேரத்தை கொடுத்து ஏசப்பா இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும் இந்த மகளை நீங்க காண்கிறீங்க தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே, கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் உறவுகளை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணி ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி டாலிசீஸ்வரை கணவரை மகனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி. ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி. இந்த வானொலியை கேட்கிறவர்களப்பா, மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள், ஆண்டவரே மறு ஒளிபரப்போடு இணைந்து ஜபிக்க போகிறவர்கள் எல்லோரையும் உங்களை கரத்திலே நாங்க தந்து ஜபிக்கிறோம் இயேசு சுவாமி. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க எல்லோரையும் பாதுகாக்க வேணுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே, யுத்த நாடுகளுக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, யுக்ரைன் தேசத்திலும் ஒரு சமாதானத்தை கட்டளையிட ஜபிக்கிறோம். யுக்ரைன் தேசத்திலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, யுக்ரைன் தேச மக்கள் இழந்தவற்றையெல்லாம் நூறத்தினையாய் பெறும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவரே சுவாமி. இஸ்ரவேலுடைய சமாதானத்துக்காக நாங்க வேண்டுகிறோம் அப்பா. தகப்பனே சுவாமி, அந்த இஸ்ரவேல் தேசமும் ஒரு விடுதலை காணும்படியா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்திலும் கத்தாவே சுவாமி, அந்த இஸ்ரவேல் தேசத்திலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து இயேசப்பா காயங்களோடு கத்தாவே இன்னமாக ஹாஸ்பிட்டலிலே இருக்கிறவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல கத்தாவே எல்லா தேசங்களிலும் ஒரு சமாதானத்தை கட்டளையிட வேணுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஜெருசலேமுக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜெருசலேமும் ஒரு எழுப்புதலை காணும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். ஜெருசலேமிலும் ஆண்டவரே உள்ள மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த இடத்திலும் உங்களுடைய கரம் கூட இருக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீங்கள் கேட்டு எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுத்த பதிலுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சத்தோடு எங்களுக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தீர்கள். அங்கே சகையுடைய சம்பவத்துக்கூடாக அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளாருடைய சிறை இருப்பிருந்தாலும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்கிறேன். அப்படியாக சந்தோஷத்தின் சிறுவனுடைய சந்தோஷம் எத்தகையது, எப்படிப்பட்டது, அது எப்படிப்பட்ட வெளியேற பெற்றது என்று சொல்லி அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களுடைய வெளிச்சம் அவள் வெளிப்பட்டது. அதற்கு கற்றுக் கொடுத்தீர்கள். எல்லாருக்கும் பாரப்படி ஜெபித்து அப்படியாக ஜெபித்து வார்த்தையை கொடுத்த உங்களை உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தம் நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரை இந்த சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். நன்றி. காட் பிளஸ் யூ. உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு வெளிச்சமாக நித்திய வெளிச்சத்தில வார்த்தை வெளிச்சம் வெளிச்சத்தில் வெளிச்சமாக எங்களுக்கு வெளிப்பட்டது. வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தது ஆவியானவர். நாம் ஒன்றிய மகிமைப்படுவதாக நாங்கள் ஒரு பாடலோடு கடந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம். சரியா டொரண்டோ நேரம் 8:27. உங்க அழகான முகம் உள்ளத்து அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் உள்ளத்து அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான்.
ஆபிரகாம் போல நானும் நம்புவேன். ஈசாக்க போல நானும் நம்புவேன். ஆபிரகாம் போல நானும் நம்புவேன். ஈசாக்க போல நானும் நம்புவேன். ஒன்றுமே இல்லை என்றாலும் நம்புவேன். எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். ஒண்ணுமே இல்லை என்றாலும் நம்புவேன். எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன். இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்க தான். உங்க அழகான முகம் ஏன் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. யோசேப்பு போல நானும் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன். யோசேப்பு போல நானும் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன். இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்க தான். நான் நம்புவேன். இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்க தான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன். இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்க தான். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சரியா தொடர்ந்து நேரம் 8 மணி 31 நிமிடங்கள் வார்த்தையின்